ஓ, அப்போ வந்து மயிலாப்பூர் தொகுதி வந்து கருணாகராஜனுக்கு கிடைக்க கூடாதுன்னு திட்டமிட்டு தமிழிசை செய்த செயல்னு சொல்ல வரீங்களா? ஆமா, பச்சையா சொல்றேன். திட்டம்லாம் இந்த அம்மா செஞ்ச வேலை தான் அது. வேணும்னு, அதாவது இதுதான் நான் கேட்கறேன், இது அரசியலா? நீங்க அதான் நின்று இது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டா இல்லையா? அவங்க சொன்னதும் ஆதாரம் இல்லை. அவர் பண்ணப்போ நீங்க பக்கத்துல இருந்து பாத்தீங்களா இல்ல யார் பார்த்தா? காருக்குள்ளார வச்சுக்கிட்டு இதை பண்ணாரு, ரூமுக்குள்ளார வச்சுக்கிட்டு அதை பண்ணாருன்னு அந்த அம்மாவும் தான் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுது. ஒரு பொம்பளை நினைச்சா எவன் மேல வேணாலும் யார் மேல வேணாலும் அலிகேஷன் கொடுக்கலாமா? சொல்லுங்க மேடம். இஷ்யூ நடந்தது எப்பன்னா அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கிறப்ப அந்த கடிதத்திலே அவங்க குறிப்பிடுறாங்க. எவ்வளோ நாள் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆச்சுங்கிறது ஒன்று. இன்னொன்று, இந்த மெட்டீரியல் இப்போ திரும்பி எப்படி வெளில வருதுன்னா, பிரதமருக்கு அவங்க கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதம் லீக் ஆகுது. அந்த கடிதம் தமிழில் இருக்குது. அதுவே பர்பஸ் மேடம். இன்னொன்று சொல்கிறேன், இந்த அம்மா வந்து சோபனா, தங்க சோபனா வந்து வெரி க்ளோஸ் லெஃப்டினன்ட் அண்ட் ஷேடோ ஆஃப் தமிழிசை. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தென் சென்னையில் தான் தோற்றதுக்கு கருணாகராஜன் தான் காரணம்னு வெறிப்படையாக பேசுனாங்க. அந்த சமயத்தில் அறிக்கைகள் வெளியில் வந்துச்சு. தலைமைக்கு எழுதின கடிதத்தை முதல்ல லீக் பண்ணதே இந்த அம்மா தான். நாளைக்கு என்ன அப்புறம் கட்சி கட்டுப்பாடு, உள்ளுக்குள்ளார இருக்கிற தேர்தலுக்கு கொடுக்கப்பட்ட பணங்கள் எல்லாமே சரியாக போய் சேரலைன்னு இவங்க டெல்லிக்கு எழுதின லெட்டரை இவங்களே ப்ரெஸ்ஸில் கொடுத்து லீக் பண்ணி விட்டாங்க. அந்த சமயத்துலலாம் அண்ணாமலையும் நானும் தொண்டத்திலேயே நாங்கள் எவன்ட்டையும் காசு கொடுக்கல, எங்கேயும் செலவு பண்ணலன்ட்டு கிடந்தோம். இந்த அம்மா நோகாமல் பேப்பர் தூக்கி எடுத்து விட்டு போயிடுச்சு. அப்போயே கருணாகராஜன் மீது வெளிப்படையாக சார்ஜ் பண்ணாங்க. அந்த சமயத்தில் இருந்தே கருணாகராஜன் மீது டார்கெட்டு. இந்த பட்டியல்லையும் அவர் மோதறாருங்கிறப்ப தனக்கு வேண்டிய ஒரு பெண்ணை வைத்து எப்பயோ நடந்த ஒரு சம்பவம் அப்பயும் நடந்துச்சான்னு நமக்கு தெரியாது. ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டேங்கிறீங்க? எங்கே போகணும்? முதல்ல கட்சி பதவியை காலி பண்ணணுங்கிறதுல தான் கட்சிக்குள்ளாரையே இதை சுற்றிக்கிட்டு நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்களே தவிர, மேடம் நீங்கள் ஆஃபீஸ்லேயா இருக்கட்டும் ரோட்லேயா இருக்கட்டும், யாரோ ஒருத்தவங்க கிட்ட தப்பாக நடந்துக்கிறான், நீங்கள் எங்கே போவீங்க? ஒன்று செருப்பை கழட்டிக்கிட்டு முதல்ல இருக்குவீங்க, அதுக்கப்புறம் எங்கே போய் புகார் கொடுப்பீங்க? சட்ட ரீதியான நடவடிக்கை தானே இறுதியானது. வெறும் கட்சிக்குள்ளார சுற்றிக்கிட்டே இருந்தால் மாநில தலைவராக இருக்கிறப்ப அண்ணாமலையிலேருந்து நயினார்லேருந்து இப்போ எதுவுமே இல்லாமல் செத்த பணத்தை ஏன்டா தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு மோடிக்கு லெட்டர் எழுதுறது, அதுவும் மோடிக்கு தமிழில் எழுதி அந்த பேப்பரையும் வெளியில் லீக் பண்ணி இப்போ அதை விட்டு ஒரு 15 நாள் ஆச்சுல இந்த பட்டியல் லேட்டானோன்னே இப்போ 2 நாளாக நம்ம எல்லா இந்த இது சேனல் யூடியூப் சேனலுக்குலாம் ஃபோன் பண்ணி ஃபோனில் பேட்டி